பாருங்கள், நான் வந்து 150 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன். அந்த பூண்டு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கணும். நல்லா தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்குங்க. வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரலாம் வதக்கிடுங்க. பாருங்கள், பூண்டு வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப அதிக நேரம் வதங்க விடாதீங்க. இது கூடவே நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 4ஆக கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம இது கூடவே பெரிய தக்காளி 2 எடுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகணும், அது வரலாம் வதக்கிடுங்க. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சி வச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பூண்டு தொக்குக்கு வந்து புளி கரைசல்லாம் ஊற்றக்கூடாதுமா, அப்படியே தான் செய்யணும். அதே போல் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பாருங்கள், மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். நான் வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வந்து இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே போல் சேர்த்து செய்யுங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. இந்த பூண்டு தொக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். மீடியமான தீயில் இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் 3 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பூண்டு தனியாக, நமக்கு சின்ன வெங்காயம் தனியாக தெரியுது பாருங்கள். அதே போல் தொக்கம் ஆயிடுச்சு. இது மேலவே பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான பூண்டு தொக்கு ரெடி.